சார், ராகுல் காந்தி அவர்கள் பெங்களூரு சென்ட்ரல் ஒரு தொகுதியை வைத்து ஓட் ஜோரி நடந்திருப்பதாக அம்பலப்படுத்திய அந்த தாக்கமே இன்னும் முடிந்த பாடில்லை. ஆனா, இப்போ மறுபடியும் ஒரு 48 தொகுதியில இதே மாரி ஓட் ஜோரி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை ராகுல் காந்தி ஆதாரத்துடன் வெளியிடப் போகிறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கு. 48 சீட் அப்படின்றது ஒன்றிய பாஜக அந்த கூட்டணியுடைய பெரும்பான்மையே தகர்க்கக்கூடிய வகையில ஒரு எண்ணிக்கை. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா, ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி மூலமாக நாயுடு அவர்கள், ஆந்திராவுடைய முதலமைச்சரான நாயுடு அவர்கள் ராகுலுடன் ஒரு பேச்சுவார்த்தையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாரி ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. இப்ப பீகாருடைய தேர்தல் இந்த ஆண்டுடைய இறுதியில நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலுடைய முடிவு என்பது தேசிய அரசியலையும் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் எல்லாருடைய பார்வையாவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இது மோடி ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வந்து விடாதா? நாயுடு அவர்கள் அணி மாறப் போகிறாரா? அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது சார். அதாவது முக்கியமா நீங்க பீகார் எலெக்ஷனோட ஒத்து வைக்கணும். இப்ப பீகார் எலெக்ஷன்ஸ்ல அவங்க நிதிஷ்குமாரை மீண்டும் சீஃப் மினிஸ்டரா கொண்டு வருவாங்கன்னு சந்தேகம் ஆக்சுவலா. மறுபடியும் பாஜக அளவில் சீஃப் மினிஸ்டரா அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ ஜேடியுக்கும் நிதிஷ்குமாருக்கும் பிரச்சனை வரலாம். ஒருவேளை நிதிஷ்குமாரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கினாங்களா தெரியாது. ஆக்கினாங்கன்னா ஒருவேளை ஜேடியு இதுல கூட்டணியில இருக்கலாம். ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த 48 தொகுதியில மறுபடியும் ரீ எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது போன்ற விஷயங்கள் வரும்பொழுது அது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வரும். பட் அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியமா எனக்கு தெரியல. ஆனால் அடிப்படையில பாத்தீங்கன்னா நாயுடுவை பொறுத்த மட்டும் அவர் சேஃபா பிளே பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இது என்னன்னா, காங்கிரஸுக்கு ஒரு மெஜாரிட்டி ஃபிகர் 274 நம்பர்ஸ் இருக்குல்ல, 274 அந்த நம்பர்ஸ், அதை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு ஆக்சுவலா. அது கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. பிஜேபிக்கு அது ஈஸியா இருக்கு ஆக்சுவலா. அந்த மார்ஜினை தொடர்றது ஈஸியா இருக்கு. 283 வரை அவங்க போக முடியுது ஆக்சுவலா. அதனால காங்கிரஸுக்கு அந்த நம்பர்ஸை நம்மளும் போனா அந்த நம்பர்ஸை எட்ட முடியுமா, வேற எந்தெந்த கட்சி வருவாங்க, அந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் பார்த்துதான் நாயுடு அந்த முடிவு எடுப்பார். ரேவந்த் ரெட்டி மூலமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னா அவருக்கு என்னன்னா, அவர் இப்போ ரொம்ப ஒரு பெரிய பினான்சியல் கிரைசிஸ்ல இருக்கு ஆந்திரா. அவங்க இந்த அமராவதி தலைநகரத்தை டெவலப் பண்றது, வேறு பல திட்டங்கள், அது ஸ்பெஷல் பேக்கேஜ், நிறைய ஃபண்ட்ஸை சென்ட்ரல்ல இருந்து வாங்குறாங்க. வாங்கி செலவழிக்கிற இதுல இருக்காங்க. அது கண்டினியூஸா சென்ட்ரல்ல இருந்து வரணும்னா அங்க இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும். அதனால அந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும், மோடி கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். அதுக்காக வாய முடின்னு இருக்காங்க பல விஷயங்கள். ஈவன் இந்த எஸ்ஐஆர்ல கூட பீகார் ஸ்பெஷல் டிவிஷன்ல கூட எலெக்ஷன் கமிஷன்ல போய் அவங்க மனு கொடுத்தாங்க. ஆக்சுவலா மனு கொடுத்தாங்க, தெலுங்கு தேசமே மனு எல்லாம் கொடுத்தது. ஆனா அதுக்கு ஒன்றும் பெரிய ஆக்ஷன்லாம் அவங்க எடுக்கல. ஒரு எதிர்ப்பை காமிச்சாங்க ஆக்சுவலா. ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை கவுக்குற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு முடிவு எடுப்பாருன்னா, அது எப்ப எடுப்பாருன்னா, இந்த மாதிரி இயக்கங்கள் நடக்கும்போது, அதுக்கு இன்னும் மக்கள் ஆதரவு பெருகும் போது, மற்ற கட்சிகள் நடுநிலையா இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸோட கை கோக்கும் போது, அதோடைய நம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும்போது, அப்ப நம்ம நம்பரும் சேர்ந்தா பிஜேபி கவர்மெண்ட் உறுதியா கவுத்துற முடியும் அப்படின்ற எண்ணம் வரும்போதுதான் உள்ள நாயுடு வருவாரே தவிர, அது வரையும் அந்த நம்பர்ஸ் ஏறாத வரையும் நாயுடு உள்ள வரமாட்டார். அவரு பாஜக சப்போர்ட்டரா தான் கண்டினியூ பண்ணுவார். ஆனா அவரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு டச்சில் கூட இருக்கலாம். ராகுல் காந்தியோட ஒரு டச்சில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் துணிந்த வெளில வருவாருன்னா அது வரத்துக்கான வாய்ப்புகள் எப்போ வரும்னா, காங்கிரஸ் பின்னாடி எவ்வளவு எம்பிக்கள் ரேலி ஆறாங்க. இப்ப நடுநிலையா இருக்கிற பிஜு ஜனதா எல்லாம் இப்ப காங்கிரஸ் கூட இல்ல. அத அங்க இருக்கிறவங்க எப்படி வராங்க, வேறு பல கட்சிகள் கூட நடுநிலையா இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி ராகுல் பின்னாடி அணிவிக்கிறாங்களா இல்லையா? ஆம் ஆத்மி கொஞ்சம் விலகி இருந்தாங்க. இந்த பீகார் எஸ்ஐஆர் விஷயத்துல கொஞ்சம் சேர்ந்திருக்காங்க இப்ப காங்கிரஸோட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு கட்சிகள் அது பின்னாடி வருது, இவங்க நம்பர்ஸை எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலா. அதை பொறுத்து தான் நாயுடு பிஜேபி கப்பலை கவுக்கலாமா வேண்டாமான்றதை பத்தி அப்பதான் யோசிப்பார். ஏன்னா அவருக்கு எங்க பிஜேபில இருந்து மத்திய அரசுல இருந்து காரியம் ஆக வேண்டியிருக்கு. நடுவில் ஒரு கவுத்துட்டா வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு நிலையற்ற ஒரு தன்மை இருந்ததுன்னா அது எல்லாமே அவருக்கு கெட்டு போயிடும் ஆக்சுவலா. ஸோ அவரோட ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட பார்த்து தான் செயல்படுவாரு. இதை கவுத்தா ஒரு நிலையான கவர்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா தெரிஞ்சுதான் அவர் உள்ள இறங்குவார். இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த முறைகேடுகள் போன்ற விஷயங்கள், அதாவது அந்த நடைமுறை சிக்கல்கள் அல்லது போலி வாக்காளர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ அடிபட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு 6 மாச காலம் ஒரு குறிப்பிட்ட அசம்பிளி தொகுதியில, ஒரு பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்ட் கீழே இருக்கிற ஒரு அசம்பிளி தொகுதியில மகாதேவபுரால டீட்டெயில்டான இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி ராகுல் காந்தி சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு நாடே ஒரு அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ அவர் டீட்டெயில்டா சொல்லியிருக்காரு. அவர் டீட்டெயில்டா சொல்லும்போது எவ்வளவு பேர் போலி முகவரியில் இருக்காங்க, எவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் போட்டோ ஐடி இல்லாம இருக்காங்க, எவ்வளவு பேர் ஒரே முகவரியில இருக்காங்க, எவ்வளவு பேர் ஃபார்ம் 6 அதாவது புது வாக்காளர் அந்த ஃபார்மை மிஸ்யூஸ் பண்ணி என்ரோல் ஆயிருக்காங்கன்னு பல விஷயங்களை சொல்லி கிட்டத்தட்ட 1,250,000 ஓட்டுகள் ஓட் சோரி நடந்திருக்கு அப்படின்றாரு. ஓட் சோரின்றது ஒரு பொலிட்டிக்கலா யூஸ் பண்ற வார்த்தை வச்சுக்கோங்க. இந்த 1,00,000 ஓட்டு ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியில காங்கிரஸ் வேட்பாளர் 32,000 ஓட்டுல தான் தோத்து போயிருக்காரு. அதுதான் அங்க பிரச்சனை ஆக்சுவலா. அதனாலதான் இந்த 1,00,000 ஓட்டு ஒரு அனாமத்தா ஒரு ஓட்டா இருக்கு. இது யார் போட்டாங்க,
இது யார் போட்டாங்கன்னா யாரோட தூண்டுதல போட்டாங்க, யார் இவங்களை இன்கார்பரேட் பண்ணது, இவங்களை எப்படி இதை வந்து இதுல இந்த இந்த முறைகேடுக்கு எப்படி விசாரணை நடத்துறது, அதுதான் வந்து ராகுல் காந்தி எடுத்து வைக்கிற ஒரு விஷயம். அவர் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்கிற விஷயம் அதுதான். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து நீ அபிடேவிட்டை ஃபைல் பண்ணு அப்படின்னு அவர் வந்து எல்லாம் மன்னிப்பு கேளுன்றாங்க. எதுக்கு அபிடேவிட்டை ஃபைல் பண்ணணும்? நான் 140 கோடி மக்களுக்கு முன்னாடி அவனோட ரிசர்ச் இதை வச்சிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நான் ஒரு எதிர்கட்சி தலைவர், நான் கேபினெட் அந்தஸ்தோட இருக்கேன். நான் வச்சதை நீங்க கண்டுபிடிங்க. உங்களுடைய பர்டிகுலர்ஸ் நீங்க கொடுத்த இது பிரிண்டட் வாக்காளர் பட்டியல இருந்தா நான் இதெல்லாம் எடுக்கிறேன். 6 மாச காலம் எனக்கு ஆயிருக்கு. நான் அதுல இருந்து எடுத்து நான் கண்டுபிடிச்சு வைக்கிறேன், நீங்க பண்ணுங்க அப்படின்றதான் ஒரு பாயிண்ட். அதுக்குதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ அப்படியே ஒரு பம்மராங்கன்றாங்க, தமிழ்ல பம்மராங்கன்ற ஒரு வார்த்தைக்கு கரெக்டா இருந்தா பொம்மின்னு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இதை எப்படி வந்து இதை சரி பண்றது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்ன விஷயத்துக்கு வந்து மெசேஜை பத்தி பார்க்காம மெசஞ்சர் அடிக்கிற விஷயத்த கையில எடுக்கிறாங்க. ராகுல் காந்தியை வந்து டார்னிஷ் பண்றாங்களே தவிர அவர் சொன்ன விஷயத்துல இருக்கிற விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணுன்ற அக்கறை ஒன்றும் கிடையாது. இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் பீகாரோட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது கோர்ட்ல வேற கேஸ் வேற போயிட்டு இருக்கு. இப்போ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. அங்க 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தினது முறையாக நடக்கப்பட்டதா? 2003 நடந்த விஷயங்கள் படி அதே மாதிரி இப்ப நடந்ததா இல்லையா? இப்ப இவங்க கேட்கிற டாக்குமெண்ட்டுக்கும் குடியுரிமைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? குடியுரிமையை பத்தி அவங்க வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 65 லட்சம் பேர் நீக்கினீங்கன்னா அவங்களை குடியுரிமை இல்லைன்னு நீக்கினீங்களா? அப்ப கடந்த பல எலெக்ஷன் அவங்க ஓட்டு போட்டாங்களே, குடியுரிமை இல்லாத ஓட்டு போட்டாங்களா? எந்த அடிப்படையில் அவங்களை வாக்காளர்களை வச்சிருந்தீங்க நீங்க? ஸோ இது எலெக்ஷன் கமிஷனுடைய அவங்களுடைய நடைமுறையில் இருக்கிற அந்த முறைகேடுகள் என்ன, அவங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டாஃப் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வச்சுதான் பண்றோம்னா அவன் வந்து அந்த சமயத்துல எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே ஒரு எம்ப்ளாயியா மாறிடுறான். அப்போ அவன் ஒழுங்கா பண்ணணும். அவன் எலெக்ஷன் கமிஷன் எம்ப்ளாயியா மாறின உடனே அவன் டெம்பரரியா எலெக்ஷன் கமிஷன் எம்ப்ளாயியா இருந்தா கூட நியாயமா பண்ணணும். அவன் கட்சி சார்பா பண்ணக்கூடாது. கட்சி ஏதாவது ஒரு கட்சி வந்து அவனை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இப்ப பீகார்ல நீங்க 65 லட்சம் பேர் நீக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா வக்கீல்கள் எடுத்து வைக்கிறாங்க, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் நாம்ஸ் அவங்க எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, 5 கோடி வரையும் 5 கோடி மக்கள் நீங்க நீக்கினீங்கன்னா நாங்க உள்ள வருவோம்னாங்க. முதல்ல லார்ஜ் ஸ்கேல் நீக்கத்துக்கு நாங்க உள்ள வருவோம்னாங்க. இப்ப நீங்க 5 கோடி பேர் நீக்கிட்டீங்கன்னா நாங்க உள்ள வருவோம் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஆதார் கார்டை வந்து குடியுரிமைக்கான விஷயமா ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. சரி, நீங்க ஓகே, நீங்க சொல்றதே நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா குடியுரிமையை கண்டுபிடிக்கிற விஷயம் உங்க எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்கா? அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் கையில இருக்கு. அது வந்து குடியுரிமை சட்டம் இருக்குல்ல, அது கீழே செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இவங்க எப்படி எடுத்துட்டு வரலாம்? ஒருத்தர் வந்து ஒரு வாக்காளனா ஒருத்தர் இருக்கணும்னா அவன் ஒரு முகவரியில இருக்கானா, அந்த முகவரியில ஆதார் கார்டு வேற ஏதாவது அடையாள அட்டை வச்சிருக்கானா, அவன் அங்க எத்தனை வருஷமா இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தம். நீங்க ரெண்டாவது நீங்க வந்துட்டு பிறந்த தேதி, பிறந்த சர்டிபிகேட், பிறந்த இடம் அதெல்லாம் கேட்கறீங்க. நீங்க அதெல்லாம் கரெக்ட் தான். அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? கோர்ட்லயே சொல்லியிருக்கீங்க, எலெக்ஷன் தேர்தல் அதிகாரி வெரிஃபை பண்ணி அவன் அங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தான்னா அவனை வந்து வாக்காளராக அங்கீகரிப்பாங்களாம். டாக்குமெண்ட் எதுவும் கேட்க மாட்டாங்களாம். அப்பா டாக்குமெண்ட் கொண்டு வா, அம்மா டாக்குமெண்ட் கொண்டு வரலாம் கேட்க மாட்டாங்களாம். அப்போ நீங்க ஸ்ட்ரிக்டா டாக்குமெண்ட் கேட்கறதுக்கும் தேர்தல் அதிகாரி வந்து அவர் இஷ்டத்துக்கு பார்த்து அவர் திருப்தி அடைஞ்சு வாக்காளராக மாத்துறதுக்கும் நடுவில் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி அவர் வெரிஃபை பண்றவரு உண்மையிலேயே வெரிஃபை பண்ணி போடுறாரா, இல்ல பாஜக சொல்லி சார் இவர் வந்து ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுவார், இவர் சேர்க்காதீங்க, இவர் டாக்குமெண்ட் கேளுங்க, இவர் நம்ம ஆளு பிஜேபிக்கு ஓட்டு போடுவார், இவர் டாக்குமெண்ட் கேட்காதீங்க சார், சேர்த்துருக்கு சார் இவரை அப்படின்னு லோக்கல்ல இருக்கிற பிஜேபி சொன்னான்னா அங்க இருக்கிற கிராம மக்களுக்கு தெரியாதே இந்த விஷயங்கள் நடந்ததுன்னா அப்ப கிராம மக்கள் என்ன பண்ணுவான்? சோ இது வந்து 65 லட்சம் பேர் நீக்கினது, ஒரு வாக்காளர் நீக்கினா கூட டீடைல்டு என்கொயரிக்கு அப்புறம் தான் நீக்கணும்னு வி.ஆர். கிருஷ்ணய்யரோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஒரு வாக்காளர் நீங்க நீக்கினா கூட டீடைல்டு என்கொயரி பண்ணணும். அது ஏன்னா ஜனநாயகத்துல வந்து பார்ட்டிசிபேஷன் முக்கியம். அதிக அளவிலான மக்கள் பார்ட்டிசிபேட் பண்றதா டெமோக்ரஸி. அதிக மக்களை நீக்கிறது டெமோக்ரஸி கிடையாது. நீங்க இதுல வந்து குடியுரிமையை வந்து உள்ள புகுத்தி நீங்க அனாவசியமான பிரச்சனையை உண்டாக்குறீங்க. ஆக்சுவலா அது நீங்க சென்சஸ் எடுக்கும்போது நீங்க அந்த விஷயத்தை கூட நீங்க கவனிச்சுக்கலாம். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய, அதுவும் தேர்தல் நெருங்க வேண்டிய சமயத்துல நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று ஹியரிங்ல வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 21(3) கீழே தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணும்போது அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, அது வந்து சில குறிப்பிட்ட ஏரியால ஒரு கான்ஸ்டியூன்சில ஒரு பகுதி அல்லது ஒரு கான்ஸ்டியூன்சி அப்படிதான் பண்ண முடியுமே தவிர ஒட்டுமொத்த ஸ்டேட்டு ஒட்டுமொத்த கண்ட்ரி எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டியூன்சில வந்து இயற்கை பேரிடர் காரணமாக பல விதமான சேதங்கள் மக்களுக்கு வந்திருக்கும். ஓட்டர் ஐடி எல்லாம் இழந்திருப்பாங்க, பல விதமான விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஸ்பெசிபிக்கா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றதுக்கான உரிமை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. நாடு முழுக்க நீங்க எடுக்க முடியுமா, மாநிலம் முழுக்க எடுக்க முடியுமான்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம். நேற்று அந்த பெஞ்சில், உச்சநீதிமன்ற பெஞ்சில் இருக்கிற ஒரு ஜட்ஜி வந்து கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி நீங்க பண்ண முடியும்? உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் தான் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஏரியால குறிப்பிட்ட பகுதி அதுதான் பண்ண முடியுமே தவிர
நீங்க ஒட்டுமொத்த மாநிலமோ ஒட்டுமொத்த தேசமோ நீங்க பண்ண முடியாது. அப்ப எந்த அடிப்படையில் இதை பண்றீங்க? சட்டவிரோதம் எந்த அடிப்படையில் இதை பண்றீங்க நீங்க அப்படின்னு அந்த ஜட்ஜி கேட்டிருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம், அது கேட்கறது ஒரு பக்கம் இருக்க. அப்போ அப்போ அது கேட்டது மட்டும் இல்ல, பண்றது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க, அடிஷனல் டாக்குமெண்ட் கேட்கறீங்க. அடிஷனல் டாக்குமெண்ட் அவரோட பிறந்த தேதி, பிறந்த சர்டிஃபிகேட், அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிவிஷன்ல இடமே கிடையாது. இப்போ ஸ்பெஷல் ரிவிஷன்ல அந்த தேர்தல் அதிகாரி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் தன்னுடைய விசாரணை மூலமா ஒருத்தர வாக்காளரை நிர்ணயிப்பார். ஏதாவது ஒரு ஐடியா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு, இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற சாட்சியங்களோட அவர் சரி பண்ணுவார். அவர் ஆக்சுவலா அதை வாக்காளரா இல்லையான்னு பாப்பாரு அவரு. அப்போ நீங்க வந்து நீக்கப்பட்டவங்களுக்கு என்ன பண்றீங்க, ஃபார்ம் 6 கொடுக்குறீங்க. ஃபார்ம் 6 வந்து புது ஓட்டர் கொடுக்கறது. அவன் கடந்த பல எலெக்ஷனா ஓட்டு போட்டு இருக்காங்க, அவன் எப்படி நீங்க புது ஓட்டரா கன்சிடர் பண்ணுவீங்க? புது ஓட்டரா அவனை கன்சிடர் பண்ணா அவன்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் மறுபடியும் கேட்பீங்க. அது எப்படி, அது நியாயமா? அது அவன் ஏற்கனவே பல தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கானே, 2003 இருந்து 2024 வரையும் பல தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கானே, அவன் எப்படி நீங்க புது ஓட்டரா கனெக்ட் பண்ணுவீங்க? அவன்கிட்ட டாக்குமெண்ட் கேட்கறதுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ப்ரொவிஷனே கிடையாது. அதை எப்படி கேட்கறீங்க? ஸோ இது வந்து பீகார் சம்பந்தப்பட்டது. பீகார் சம்பந்தப்பட்டதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதார் கார்டை குடியுரிமைக்கான சான்றா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அது வந்து கோர்ட்ல இனிமே அடுத்த கட்டமா என்ன முடிவு எடுப்பாங்க, இது எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஆனால் பீகார்ல நடக்கிற விஷயங்கள், இந்த 65 லட்சம் வாக்காளர் நீக்கல நாங்க எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் நடைமுறையில இருந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் டெலிஷன்ஸ் நடந்திருக்கு. இதை வந்து அதை கொண்டு போகணும் தான் நீங்க சொல்ற கேள்வி கேட்டீங்க இல்லையா, இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி சட்டவிரோதமா நடக்குதுன்றதை கொண்டு போகணும். எலெக்ஷன் கமிஷன் எப்படி வெளிப்படைத்தன்மை இல்லாம நடந்துக்கிறதுன்னு கொண்டு போகணும். எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஜனநாயகத்துக்கு முரணா நடந்துக்கிறத கொண்டு போகணும். எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்து ஜனநாயகத்தை புதைகுழியில நோண்டி புதைக்கிறதுன்றத மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதுக்காக தான் ராகுல் காந்தி பீகார்ல போறாரு, பயணம் போறாரு. பல கான்ஸ்டியூன்சில போய் உங்க ஓட்டை வந்து திருடிட்டாங்க. நீங்க யாருக்கு திருடிட்டாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா, இப்ப பெரும்பான்மையான மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறணும்னு பெங்களூரு சென்ட்ரல்ல ஓட்டு போட்டாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் வந்து டிஃபீட் ஆயிடுது, தோத்து போயிடுது. என்ன காரணம்? என்ன, அந்த மகாதேவபுரால வந்து 32,000 ஓட்டுல வந்து காங்கிரஸ் தோத்துது. ஆனா அங்க முறைகேடான ஓட்டுகள் 1 லட்சம் இருக்கு. அப்ப அந்த முறைகேடான ஓட்டுகளை சேர்த்தது யாரு? அப்போ மக்களுடைய உண்மையான ஜனநாயக நோக்கம் இருக்குல்ல, அது அங்க அடி வாங்கிட்டா இல்லையாங்க? அங்க அடி வாங்கி இருக்குல்ல, அப்ப அடி வாங்கிட்டுனா அது ஓட் சோரின்றாரு அவர் ஆக்சுவலா. அப்ப எங்களுடைய நோக்கம் நிறைவேறல, ஜனநாயகத்துல எங்களுடைய நோக்கம் நிறைவேறல. அப்ப இந்த மாதிரி நாடு முழுக்க 48 கான்ஸ்டியூன்சில நடந்திருக்கு. இது பீகார்ல முக்கியமா ஸ்பெஷல் ரிவிஷன். அது தவிர நாடு முழுக்க 48 கான்ஸ்டியூன்சில எப்படி பெங்களூர் மத்திய பார்லிமெண்ட் தொகுதியில நடந்த மாதிரியோ அது மாதிரி நடந்திருக்கு. இது கம்ப்ளீட்டா இது எல்லாத்தையும் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை வச்சு வெரிஃபை பண்ணணும். குழுவை வச்சு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு விசாரணை கமிஷன் போட்டு பார்க்கணும். அதை விட்டுட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, இப்போ பாஜகவை தூண்டி விடுறாங்க. பாஜக என்ன பண்றாங்க, அனுராக் தாக்கூர் மூலமா 6-7 ஸ்டாலின் உட்பட ஒரு 6-7 எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதி எடுத்து அங்கெல்லாம் கூட போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஒரு தொகுதிக்கு 6 மாசம் ஆயிருக்கு பிரிண்டட் ஃபார்மேட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு? அனுராக் தாக்கூர் பாஜகவுக்கு எப்படி வந்து ஒரு வாரத்துல 10 நாள்ல இதை கண்டுபிடிச்சாரு அவரு? எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதியில முறைகேடு நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட் சப்ளை பண்ணிருக்காங்களா எலெக்ஷன் கமிஷன்? அப்ப எலெக்ஷன் கமிஷன் டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்து பிஜேபிக்கு சப்ளை பண்றாங்க, காங்கிரஸ் கேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க. வீடியோ ஃபுட்டேஜ் காங்கிரஸ் கேட்டா கொடுக்க மாட்டேன்றீங்க. இது என்ன நியாயம் இது? அப்போ பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் கூட்டு களவாணிகள் இதுல இருந்து தெரியுது நமக்கு. ஆக்சுவலா 2 பேரும் கூட்டு களவாணிகள். உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட் கொடுக்கலன்னா உங்களால இந்த எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதியில் நடந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீங்க சொல்றது உண்மையாக வச்சிருந்தா கூட. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் தொகுதியில் முறையீடு நடந்திருக்கு நினைக்கிறீங்களா? விசாரிங்க. ராகுல் காந்தி சொல்ற தொகுதியை எடுத்துக்கோங்க, நீங்க சொல்ற தொகுதியை எடுத்துக்கோங்க, விசாரிச்சு பாருங்க எங்கெங்க என்ன நடந்திருக்கு. நடைமுறை சிக்கல்ல வந்து இது மாதிரி பிரச்சனை வந்திருக்கா, இல்ல ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி பின்னாடி இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்க நாடு முழுக்க செக் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஜனநாயகத்துக்கு வெளிப்படைத்தன்மை முக்கியம். நீங்க எந்த தொகுதியும் பார்க்காதீங்க, நாடு முழுக்க என்ன நடக்குதோ செக் பண்ணுங்க. ஆனால் இதுவரையும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டாங்கல்ல, அப்ப அவங்க ஓட்டுக்கு என்ன மதிப்பு? அவங்க ஓட்டுக்கு என்ன மதிப்புன்னு கேட்கிறேன். அப்ப அந்த தேர்தலை நல்லன் வாயிடா பண்ண வேண்டாமா? அந்த தேர்தலை நல்லன் வாயிடா பண்ணுங்க. இது எல்லாத்தையும் திருத்துங்க, எல்லாம் கோர்ட் அழிங்க, மறுபடியும் புது கோர்ட் போடுங்க, புது எலெக்ஷன் நடத்துங்க, சந்தேகப்பட்ட தொகுதியெல்லாம் நீங்க விசாரணை வைங்க. ஒரிசால என்ன நடந்திருக்கு? ஒரிசால வந்து பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒன்னா நடந்தது. ஆனா ஓட்டு எண்ணிக்கும் போது என்ன தெரியுமா ஆச்சு? பதிவான ரிஜிஸ்டர் பண்ண ஓட்டர்ஸை விட எண்ணப்பட்ட ஓட்டுகள் அதிகம். எவ்வளவு ஓட்டர்கள் அங்க இருக்காங்களோ அதை விட எண்ணப்பட்ட ஓட்டர்கள் அதிகம். எப்படி வந்து அது எப்படி அதிகமாகும்? ஆக்சுவலா 10 ஓட்டர் வந்து ஒரு தொகுதியில் இருக்காங்கன்னா 10 ஓட்டு 9 ஓட்டு 8 ஓட்டு தான் போலா இருக்கும். அங்க 12 ஓட்டு எண்ணீங்கன்னா என்ன சார் அர்த்தங்க? அது எப்படி கரெக்ட் ஆகும் அது ஆக்சுவலா? அது மட்டும் இல்ல, சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் நடந்த தேர்தலில் சட்டமன்றத்திலேயே ஒரே நேரத்தில் நடக்கிற இடத்துல அது பர்சன்டேஜ் கம்மியாது. பாராளுமன்றத்துக்கு அதிகமாவது சட்டமன்றத்துக்கு கம்மியாது, சட்டமன்றத்துக்கு அதிகமாவது பாராளுமன்றத்துக்கு அதிகமாகுது. அப்புறம் இன்னொன்று,
5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஓட்டு போட்டது 10லேருந்து 50% அதிகம். எப்படி நடக்கும்? சில தொகுதிகளில் 15லேருந்து 30% அதிகம். 50 தொகுதிகளில் ஒரிசால. இப்ப கேரளால வந்து சுரேஷ் கோபி தொகுதியில பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பல தொகுதிகளில் பிரச்சனை இருக்கு. பல மாநிலங்கள்ல பல தொகுதிகளில் பல பிரச்சனைகள். அப்ப நம்ம என்டையர் எலெக்ஷன் சிஸ்டமும் போலியா போகஸா போயிட்டு இருக்கு சார். இதை வந்து திருத்தாட்டி இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தாட்டி இதை சுத்தப்படுத்தாட்டி ஜனநாயகன்ற பேர்ல தேர்தல் நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. இதை வந்து கம்ப்ளீட்டா போட்டு அழிக்கணும். பழைய தேர்தலை வந்து கம்ப்ளீட்டா ரத்து பண்ணிட்டு எங்கெங்க சந்தேகம் இருக்கோ ரத்து பண்ணிட்டு புதுசா தேர்தல் நடத்தணும். அதுதான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தத்தான் ராகுல் காந்தி பீகார்ல நடைபயணம் இன்னைக்கு போறாரு. வேணும்னு மம்புக்குன்னு என்ன பண்றாங்க, இந்த பாஜக என்ன பண்றாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதியிலும் நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இதை கையில் எடுத்தா காங்கிரஸ் வந்து அடங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், எதுக்காக காங்கிரஸ் அடங்கி போனோம்? எல்லாத்தையும் என்கொயர் பண்ணுங்க, எல்லாத்தையும் வீதிக்கு கொண்டு வாங்க, எல்லாம் தெருக்கு கொண்டு வாங்க, மக்கள்கிட்ட வெளிப்படையா வைங்க. யார் யார் தொகுதியில என்ன நடந்ததுன்னு தெரியட்டும், யார் யார் கோல்மால் பண்ணாங்கன்னு தெரியட்டும். கோல்மாலுக்கு பின்னாடி எந்த கட்சி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே. நம்ம இதுக்கப்புறமாவது ஒழுங்கா தேர்தல், ஜனநாயக முறையில ஒழுங்கான தேர்தல், சுத்தமான தேர்தல், நியாயமான தேர்தல் இங்க நடக்க வேண்டாமா? அதுக்கான விஷயத்தை என்ஷூர் பண்ண வேண்டாமா? அது பண்ணாத நீதிமன்றங்களும் வந்து சில சமயம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மக்கள் ஜனநாயகத்துல வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்க நீதிமன்றத்திட்ட. ஆனா பல சமயங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்கள் நீதிமன்றங்கள் நடக்கலைன்றது நம்ம கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்கு. நான் பொதுவா சொல்றேன், பல நீதிமன்றங்கள்ல மக்கள் வந்து ஒரு ஜனநாயகம் அல்லது ஊழல் போன்ற விஷயங்கள்ல மக்கள் நீதிமன்றத்திட்ட கொஞ்சம் அதிரடியான விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா பல்வேறு காரணங்களால நீதிமன்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நகர்த்தி கொண்டு போக மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகுறது நமக்கு தெரியுது ஆக்சுவலா அந்த நீதிமன்றங்கள்லாம். ஸோ அதனால வந்து இதுல வந்து மக்களுடைய விழிப்பு, மக்களுடைய போராட்டம், மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடினாதான் இதுக்கு விடிவு காலம் கிடைக்கும். அதற்கான வழிமுறைகளை வந்து இந்த காங்கிரஸோ அல்ல இந்தியா கூட்டணி கட்சிகளோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. சரி, இப்ப அனுராக் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதியில வந்துட்டு ஓட் ஜோரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை, ஒரு எண்ணிக்கையை அவர் காட்டுறாரு. நீங்க சொல்வதை போல ராகுல் காந்திக்கு ஒரு தொகுதிக்கு 6 மாசம் ஆகும்போது இவருக்கு எப்படி இவ்வளவு டேட்டாக்கள் உடனடியாக கிடைச்சிச்சு அப்படின்றப்ப தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டர் எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லுது. ஆனா அனுராக் தாக்கூர் இதுல ஒரு மத சாயம் போஸ்துறாரு. என்ன அப்படின்னா, ஓட் சோரி இவங்க பண்ணது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டுகளாக இருக்கு. அபிஷேக் பானர்ஜியோட தொகுதியில இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கிறாங்க. அதே போல அகிலேஷ் யாதவ் அதே ராகுல் காந்தியுடைய தொகுதியிலுமே வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கிறாங்க. குளத்தூர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில 20,000 ஓட் சீட் நடந்திருக்கு. அங்கேயும் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு வச்சுதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓட் பேங்கை இவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க. அதனாலதான் சாரை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதாவது எதையுமே மதவாதம், பிளவுவாத அரசியல் மூலமா பேசுறதுதான் பாஜகவோட வழக்கமா இருக்கு ஆக்சுவலா. அதாவது இந்த மாதிரி மதச்சாயம் பூசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுவாங்க, ராகுல் காந்தி சொல்றது வந்து வேணும்னு சொல்றாரு, அவர் வந்து அனாவசியமான குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வந்து முடக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் கையில் எடுக்கிறாங்க. இவங்களோட கடைசி ஆயுதம் இதாங்க, மதம் தாங்க. பாஜகவோட கடைசி ஆயுதம் மதம் தான். என்ன சொன்னாரு பிரைம் மினிஸ்டர் பிரச்சாரத்துல? முஸ்லீம்கள் தாலியை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, தங்கத்தை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, எருமாட்டை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர் தானே பிரைம் மினிஸ்டர். அதை பார்த்துட்டு சுமார் இருந்தது தானே, கையாளாகத்தரத்தை காமிச்சது தானே தேர்தல் கமிஷன். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தேர்தல் கமிஷன்? ஒண்ணுமே இல்ல, ஒப்புக்கு சப்பானியா இருக்கிற தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எத்தனை விதமான வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டது? உலக அளவுல இந்த விருப்பு பேச்சுகளை கவனிக்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க சொல்றாங்க இந்தியாவில பேசப்பட்ட மாதிரியான விருப்பு பேச்சுகள் உலகத்துல எங்கேயுமே பேசப்பட்டதில்லைன்றாங்க. அந்த மாதிரியான விருப்பு பேச்சுக்களை தேர்தலில் பேசுறதோ. அனுராக் தாக்கூர்லாம் டெல்லி கலவரத்துல சம்மந்தப்பட்டவருங்க. அவர்லாம் அவர் வந்து மத ரீதியாவே மக்களை பிளவுபடுத்துறதுல நம்பர் 1 எல்லாருமே. அப்போ இதுல எப்படி மதச்சாயத்தை கொண்டுறீங்க? ஒரு ஓட்டுல வந்து நடைமுறையில பதிவு பண்றதுல, ஓட்டு போடுறதுல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னா இங்க மதத்தை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? அப்ப நான் திருப்பி கேட்கிறேன், சமீபத்துல இந்துல வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் வந்து டேட்டா வைஸ் போட்டாங்க. என்ன போட்டாங்க தெரியுமா? பீகார்ல இருக்கிற முஸ்லீம்கள் அதிகமா பாப்புலேஷன் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல அங்கதான் டெலிஷன்ஸ், அங்கதான் நிறைய பேர் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்போ நீங்க முஸ்லீம்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீங்க எடுக்கிறீங்க, நீங்க முஸ்லீம்களை வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கிறீங்க. ஆனா எதிர்கட்சிகள் நோக்கி முஸ்லீம்களை வாக்காளராக சேர்க்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்போ கடைசியில உங்க யூஸ்வலான வழக்கமான ஒரு பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்க, மத ரீதியான பிரச்சாரம். இந்த மத ரீதியான பிரச்சாரம் எடுத்தா உண்மையான பிரச்சனையை பத்தி மக்கள் மறந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க. அதாவது உங்க நோக்கம் இதுதானே ஆக்சுவலா. மக்கள் மறக்க மாட்டாங்க இந்த விஷயத்த, மக்கள் மறக்க மாட்டாங்க, மறக்க கூடாது. ஏன்னா மறந்தா வந்து இது ஜனநாயகத்துக்கான ஆபத்துக்கான முதல் அறிகுறியா நான் பார்ப்பேன் இதை. அப்புறம் இந்த நாடு வந்து ஜனநாயகத்துல இருக்காது, பாதையில இருக்காது. ஜனநாயகம்ன்ற பேர்ல அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஒரு நாடா தான் இருக்கும் ஆக்சுவலா. அதனால இதுவே வந்து இந்த மாதிரியான பிரச்சாரத்துக்கெல்லாம் கண்டு பயந்துராம காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி மத ரீதியான அனுராக் தாக்கூர் இருக்கிற பிரச்சாரத்துக்கெல்லாம் பயப்படாம
இம்மிடியேட்டா வந்து நாடு முழுக்க மக்கள் இயக்கமா மாத்தணும். இந்த விஷயத்த மக்கள் இயக்கமா மாத்தணும். இது பின்னாடி பிஜேபி தான் இருக்கு, இது பின்னாடி அந்த கட்சி தான் இருக்கு, இந்த கட்சி தான் இருக்குன்றது பிரச்சனை இல்ல. மக்களுடைய ஓட்டு அது எந்த பர்பஸ்க்காக போடப்பட்டதோ அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அவர்களின் நோக்கம் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அது காரணம் வந்து இந்த மாதிரியான முறைகேடான பதிவுகள், போலியான முகவரிகள ஓட்டு, அதே மாதிரி ஒருத்தருக்கு பலவிதமான பல ஓட்டுக்கள், இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா வெளிப்படைத்தன்மை இல்லாத இந்த தேர்தல் ஜனநாயகத்துல எல்லாத்தையும் சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இம்மிடியேட்டா ராகுல் காந்தி இந்த மாதிரி அனுராக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் பயமுறுத்துறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அஞ்சாம மக்கள்கிட்ட விஷயத்த கொண்டு போய் இதை வந்து நாடு முழுக்க ஒரு மக்கள் இயக்கமா மாத்தணும் சார். அப்பதான் சார் இதுக்கு விடிவு காலம் வரும். 5 கோடி பேர் நீக்கினாதான் நாங்க உள்ள வருவோன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க. 5 கோடி பேர் நீக்கிற வரையும் சுப்ரீம் கோர்ட் காத்து நிற்க போறாங்களா? 5 பேர் நீக்கினா கூட தப்பு சார். ஒருத்தரை நீக்கினாலும் தப்பு சார். நீங்க வந்து ஃபார்ம் கொடுத்தீங்க, அது கொடுத்தீங்க, இது கொடுத்தீங்கன்னாங்க. நீங்க நம்மள மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள மக்கள், படிச்ச மக்கள் இருக்கிற இடத்துலயே ரொம்ப பிரச்சனையாகும் இதெல்லாம். அப்போ பீகார் மாதிரி படிப்பறிவு இல்லாத மாநிலங்கள்ல உள்பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல ரிமோட்டா இருக்கிற வில்லேஜஸ்ல ஒண்ணுமே தெரியா இருக்கிற இடத்துல அந்த கட்சிக்காரங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க பாருங்க. எப்படிலாம் ஓட்டர்களை சேர்ப்பாங்க, எப்படிலாம் ஓட்டர்களை நீக்குவாங்கன்ற விஷயம் இருக்குல்ல. ரொம்ப மோசமான இந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும். ஓட்டர் லிஸ்ட் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது ராகுல் காந்தி இந்த இயக்கத்தை வந்து மக்கள் இயக்கமாக கொண்டு போக வேண்டும். இதனால வந்து அனுராக் தாக்கூர் போன்றவர்களோட மிரட்டலுக்கு பயப்படாம நீங்க எல்லாத்தையும் என்கொயர் பண்ணுங்க. நீ சொல்றியா அதையும் என்கொயர் பண்ண ரெடியா இருக்கும். வாங்க உச்ச நீதிமன்ற குழுவை போடுங்க, இத்தனை நாளைக்குள்ள இது பண்ணுங்க. சந்தேகப்படுற தொகுதியோட தேர்தல் எல்லாம் நிறுத்தி வைங்க, அதெல்லாம் வந்து முடக்கி வைங்க. அதெல்லாம் சந்தேகம் தீர்ந்த பிறகு மறுபடியும் எலெக்ஷன் நடத்துங்க. இதுதான் நியாயமான வழிமுறையா இருக்கும் என்பது என் கருத்து. நேற்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் வந்து இறந்ததாக சொன்ன அந்த மக்களை அனைவரையும் அழைத்து அவருடைய வீட்டிலே வந்து டீ சாப்பிட்டு நான் இறந்தவர்களுடைய டீ சாப்பிட்டு நன்றி தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ராகுல் காந்தியுடைய மெயின் குற்றச்சாட்டு வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதாக தான் இருக்கிறது. ஓட் சோரி பண்றாங்க, அதுக்கு உதவுறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி. இப்ப அனுராக் தாக்கூர் இந்த மாதிரி 6 சீட்ல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவது அதுவும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வது போல ஆகாதா சார்? அப்ப பிஜேபியோட எம்பியே தேர்தல் ஆணையத்தை இங்க அம்பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ல. அதாங்க சேம் சைடு கோல் போடுறாரு. சேம் சைடு கோல் போட்டுட்டு இருக்காரு. சேர்த்த தம்மேலே வாரி அரைச்சிட்டு இருக்காரு. அதாவது இவர் என்ன நினைக்கிறாரு, காங்கிரஸுக்கு பதில் சொல்றோம்னு நினைச்சிட்டு தம்மேலே தானே சேருவாரி பூசிக்கிறாரு. அதான் எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் ஒரு கொடியில் இருமலர்கள் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஒன்றாக பிறந்த இரட்டை குழந்தைகள் தான், சந்தேகம் கிடையாது. ஏன்னா அதோட அப்பாயின்மெண்ட் அப்படிதான் இருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் பேனல்ல அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாரா, இன்னொரு மந்திரி இருப்பாராம், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருப்பாராம். அப்ப 2 பேர் அவங்க மெஜாரிட்டி இருக்கும்போது யாரை தேர்ந்தெடுப்பாங்க? அவங்க நினைக்கிற ஆள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்படுற ஆள் எப்படி இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டருக்கு ஏற்றபடிதான் தேர்தல் ப்ரோக்ராமே வகுப்பான். தேர்தல் ஷெட்யூலே பிரைம் மினிஸ்டர் என்ன நினைக்கிறாரு அவரு போட்டு கொடுப்பாரு, ஓரளவு போட்டு கொடுப்பாருன்னு தெரியாது. அவருடைய சௌரியத்துக்கு ஏற்றபடிதான் வகுப்பான். ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் ஒரே நேரத்தில் தேர்தல் பல காலமா நடந்து வந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மகாராஷ்டிராவில் நம்ம தோத்துருவோம் பயந்து மகாராஷ்டிராவை தனியா பிரிச்சு தேர்தல் நடத்துறாங்க, சட்டமன்ற தேர்தலை. ஹரியானாவை தனியா நடத்துறாங்க, சின்ன மாநிலத்தை. சோ அதனால தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்தம் பாத்தீங்கன்னா வெறுப்பு பேச்சுகளை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அந்த மாதிரி புகார் வந்தா என்கொயர் பண்றது கிடையாது. இந்த ஒரிசாலேயே பாத்தீங்கன்னா பிஜு ஜனதா தள் ஆளுங்க இந்த விஷயத்தெல்லாம் பை ரைட்டிங்லயே கொடுத்துருக்காங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுக்கலங்க. இது வரையும் பேசுறாங்களே எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் வாங்கி பையில போட்டுக்கிறது. இங்க வந்து மக்கள் விழிப்புற்றாலே தவிர இந்த எலெக்ஷன் கமிஷன் அடி பணியாதுங்க. மக்களை விழிப்புணர வைக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய பணி. எதிர்கட்சிகள் இதுல பிரிஞ்சிருந்தாங்கன்னா, ஏதாவது தொய்வு காட்டினாங்கன்னா, இல்ல பாஜகவோட மிரட்டலோ எலெக்ஷன் கமிஷனோட மிரட்டலுக்கோ பயந்தாங்கன்னா ஜனநாயகம் இங்க குழி தோண்டி புதைக்கப்படும். இந்த விஷயத்து இதுதான் வந்து நமக்கு வந்து இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஜனநாயகத்துல. இந்திய ஜனநாயகம், உலகத்தின் பெரிய ஜனநாயகமான இந்தியாவுக்கு இது முக்கியமான காலகட்டம். இந்த இடத்துல நம்ம இதை சரி பண்ணாத விட்டுட்டோம்னா வாழ்நாள் தவிர நம்ம பண்ணுவோம். நம்ம வாழ்நாள் தவிர இந்தியாவுக்கு வரும் பல 10 வருடங்கள் மோசமான ஒரு காலமா இருக்கும் ஆக்சுவலா. அதனால இன்னைக்கு முடிச்சுக்க வேண்டிய, இன்றே விழித்திரு, இன்றே முழித்துக்கோ. இன்னைக்கு முழிக்கலைன்னா என்னைக்கும் முழிக்க மாட்டேன். அதுதான் இன்னைக்கு நிலைமை ஆக்சுவலா. நீ சொல்ற மாதிரி சேம் சைட் கோல்னு சொல்லி இந்த வார்த்தை பயன்படுத்தினீங்க. ராகுலுக்கு வந்து இந்த மாதிரி அம்பலப்படுத்தியவுடன் அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க தேர்தல் ஆணையம். டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அதே வேலையை தான் அனுராக் தாக்கூர் செய்யும் போது அனுராக் தாக்கூருக்கு தேர்தல் ஆணையம் இது பண்ற ஒரு நோட்டீஸையோ டிக்ளரேஷன் ஃபார்மையோ அதெல்லாம் கையெழுத்து போட்டு எங்கள்கிட்ட புகார் கொடுங்கன்னு சொல்லவே இல்லையே சார். சார் அதான் அவங்க ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் சொல்லிட்டாங்க சார். ஒரு கோடியில் இருமலர்கள் பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும். அப்புறம் எப்படி அவருக்கு அவங்க தானே டிஜிட்டல் ஃபார்மேட்டே கொடுக்குறாங்க. அவருக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாக்காளர் பட்டியலை கொடுக்கறது யார்? அவங்க தானே கொடுக்குறாங்க. இல்லாட்டி எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவர் பண்ணுவார்? இவரு அந்த 6 தொகுதியில 5 தொகுதியில சொல்றாரு, எப்படி இவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும்?
அபிஷேக் பானர்ஜி, இந்த மாதிரி அகிலேஷ் யாதவோட ஒய்ஃபோட தொகுதி, ஸ்டாலினோட தொகுதி, ராகுலோட தொகுதி, பிரியங்காவோட தொகுதி, எப்படி இவ்வளவு தொகுதி இவர் எடுக்க முடியும் அவரு? அன்லெஸ் எலெக்ஷன் கமிஷன் கூட்டுக்கலவாணி எல்லாத்தையும் எப்படி எடுக்க முடியும்? ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் ஒரு சுத்தமான பசு கிடையாது, புனிதமான பசு கிடையாது. அது மக்களுடைய விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் எலெக்ஷன் கமிஷன். அது முறைகேடுகள் நடந்ததுன்னா அதை கண்டிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. ஆக்சுவலா ஒவ்வொரு மக்களுக்கு இருக்கு. அதனால நீங்க எந்த விதமான எஸ்கேப்பும் இதை பண்ண முடியாது. ஆக்சுவலா பாயிண்ட் என்னன்னா இவருக்கு அனுராக் தாக்கூருக்கு எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் சப்ளை பண்ணிருக்கு. ஆனா நம்ம ராகுல் காந்தி நியாயமா கேட்கிறாரு, அவருக்கு சப்ளை பண்ணல. அவருக்கு பிரிண்டட் ஃபார்மேட்டை 7 அடி உயரத்துக்கு அடிக்க வச்சு போய் எடுத்துக்கொள்றாங்க. அவர் வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாதுன்னு சட்டமே போடுறாங்க, கொடுக்க கூடாதுன்னு சட்டமே போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நமது நீதிமன்றங்கள் சும்மா இருக்காங்க? ஜனநாயகத்துல டிரான்ஸ்பரன்சி முக்கியமாச்சு. இதெல்லாம் ரொம்ப கேளிக்கையாகவும் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். நம்ம நீதிமன்றங்கள் ரொம்ப சிறந்த ஒரு ஜனநாயகத்தை விழிப்புணர்வோடு வைக்கிறதுக்கு நம்ம நீதிமன்றங்கள் பெருமளவு உதவுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பல நேரங்கள்ல மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் நீதிமன்றத்தோட அந்த முடிவுகளுக்கும் பெருத்த ஒரு இடைவெளி இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட உலகிலேயே பெரிய ஜனநாயகமா இருக்கிற நம்ம நாட்டுல தேர்தல் நடைமுறையே கேள்விக்குறியாகும் பொழுது இதுல நீதிமன்றங்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் என்பது என்னுடைய கருத்து. இதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் சமரசமும் கூடாது. இதை இன்னொரு குடியுரிமையோட ஒப்பிட்டு அதை பாக்குறது, அந்த மாதிரி பண்ணி ஆளுங்களை டெலீட் பண்றது, இதெல்லாம் நீங்க கடந்த காலத்துல இதெல்லாம் பண்ணீங்களா? ஒருத்தன் ஒரு இடத்துல இருக்கானா, ஓட்டு போட்டானா, நீங்க குடியுரிமை பாருங்க, அவன் இருக்கானா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு உங்க வேலை இல்லை. ஆக்சுவலா அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம்ல குடியுரிமை சட்ட கீழே சென்சஸ் எடுக்கும் போது அதை பண்ணுவாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்க வேலை என்ன? அவன் அந்த ஊர்ல இருக்கானா, அடையாள கார்டு அந்த முகவரியில வச்சிருக்கானா, இதுதான் உங்க வேலை. அப்ப கடந்த பல எலெக்ஷன்ல ஓட்டு போட்டதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஆக்சுவலா சொல்லுங்க. அவன் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்துருப்பான். அவன்கிட்ட டாக்குமெண்ட் இப்ப கேட்டு நீங்க டாக்குமெண்ட் வரதுக்குள்ள நீங்க அவனை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அவன் எங்க போய் அலைவான்? அவன் டாக்குமெண்ட் எங்கேயோ போய் வாங்க வேண்டியிருக்கும். அவங்க அப்பா 87க்கு முன்னாடி பிறந்தவங்களோட அப்பா அம்மா 2 பேரோட சர்டிபிகேட் நீங்க கேக்குறீங்க. அவன் வீட்லயே அந்த காலத்துல வீட்லயே பிரசவம் நடந்திருக்கான், சொல்ல முடியாது. வீட்லயே பிரசவம் நடந்தா கிராமங்கள்ல வீட்லயே பிரசவம் நடக்கும். அவன் எங்க போய் சர்டிபிகேட் வாங்குவான்? அவன் எந்த ஊர்ல போய் சர்டிபிகேட் வாங்குவான்? எந்த பஞ்சாயத்துல 30 வருஷம் ரெக்கார்ட்ல கையில வச்சிருப்பான்? எப்படி சார் வச்சிருப்பான்? நடைமுறையை பார்க்கணும். நீதிமன்றங்கள் நடைமுறையில என்ன பிரச்சனை பார்க்கணும். 87க்கு முன்னாடி அப்பா அம்மாவோட பிறந்த இடம், பிறந்த தேதி சர்டிபிகேட். 87க்கு அப்புறம் 2003 வரைக்கும் அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தரோட பிறந்த தேதி பிறந்த சர்டிபிகேட். 2003க்கு அப்புறம் பிறந்தவங்க அவனோட பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிபிகேட். இது இப்ப அவனோடதாவது கண்டுபிடிக்கலாம். அவங்க அப்பா அம்மா ஒண்ணு கூட கண்டுபிடிக்கலாம். அப்பா அம்மா 2 பேர் தான் 87க்கு முன்னாடினா எங்க போய் சார் ஒரு கிராமத்தால் கண்டுபிடிப்பான்? நடைமுறை சிக்கல் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி கண்டுபிடிப்பான்? அப்ப அவன் பேரை டெலிட் பண்ணுவீங்களா? அவனே அந்த டாக்குமெண்ட் கொடுக்காதவனே ஐயா நான் பாஜகவோட ஆதரவாளர் சொன்னா அவனை சேர்த்துப்பாங்களா உடனே? தேர்தல் அதிகாரி ஆமா வெரிஃபை பண்ண இவர் கரெக்ட், அவர் அங்கதான் இருக்கார், சேர்த்துப்பாரு அவரோட. அப்ப இது கோல்மாலா இல்லையாது, இது தில்முலா இல்லையாது? இதுதான் இங்க பிரச்சனை. இது நம்ம விழிப்புணர்வு பெற வேண்டிய முக்கியமான காலகட்டத்துல நம்ம இருக்கோம் சார். இதுல அரசியல் அது இதுன்னு சொல்லிட்டு பாஜக திசை திருப்ப பாக்குறாங்க. ஆனால் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். அவர் நாட்டு மக்களை ஒன்று சேர்த்து, எதிர்கட்சிகளை ஒன்று சேர்த்து இயக்கமாக இதை பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.